ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தில் பெரிய மகிழ்ச்சி. பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய குரு வந்தார். அந்த குரு மிக அறிவும் அமைதியுமாக இருந்தார். அவரின் பெயர் துரோணர். அவர் நீளமான தாடியுடன் கையில் வில்லும் அம்பும் எடுத்தபடி வந்தார். அவரை பார்த்தவுடன் எல்லா இளவரசர்களும் கைகளை இணைத்து மரியாதை செய்தனர். குழந்தைகளே, இன்று முதல் நீங்கள் வீரர்களாக மாறப்போகிறீர்கள். நான் உங்களுக்கு வில்லியல் கற்பிக்கிறேன் என்று துரோணர் மெதுவாகச் சொன்னார். அந்த குரல் மென்மையாய், பாசமாய் கேட்டது. அந்த காடு போன்ற பயிற்சி மைதானம் பசுமையாக, பறவைகள் இனிமையாகப் பாடின. சூரிய ஒளி மெதுவாகப் பாய்ந்து எல்லோரும் சிரிப்புடன் அமர்ந்தனர். துரோணர் வில்லின் ரகசியங்களை சொல்லத் தொடங்கினார். எல்லோரும் ஆர்வமாகக் கேட்டனர். ஆனால் ஒருவன் மட்டும் மிகுந்த கவனத்துடன் இருந்தான். அவன் அர்ஜுனன். அவனின் கண்களில் தீவிரம், மனதில் ஒரே இலக்கு: கற்றுக்கொள்ள வேண்டும். துரோணர் சொல்வதைப் போலவே அவன் செய்தான். ஒருநாள் துரோணர் ஒரு சோதனை வைத்தார். ஒரு மரத்தில் ஒரு பறவையின் உருவம் வைத்திருந்தார். அவர் மாணவர்களிடம் கேட்டார், நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? ஒன்றன் பிறகு ஒருவர் சொன்னார்கள், மரம், இலைகள், பறவை. ஆனால் அர்ஜுனன் மட்டும் அமைதியாகச் சொன்னான், நான் பறவையின் கண்களை மட்டும்தான் பார்க்கிறேன் குருவே. அந்த பதில் கேட்டவுடன் துரோணர் மகிழ்ந்தார். அதுதான் உண்மையான கவனம். இப்போது அம்பை விடு என்றார். அர்ஜுனன் அம்பை விட அது நேராக பறவையின் கண்ணில் விழுந்தது. துரோணர் சிரித்தார். அர்ஜுனனின் தலையில் கையை வைத்தார். நீயே என் சிறந்த மாணவன் என்று ஆசீர்வதித்தார். மற்ற இளவரசர்கள் ஆச்சரியமாய் பார்த்தனர். எல்லோரும் அர்ஜுனனின் திறமையை பாராட்டினர். அந்த நாளிலிருந்து அர்ஜுனன் குருவின் பிரியமான சீடனாக மாறினான். தினமும் பயிற்சி செய்து சிரிப்புடன் கற்றான். அப்படிதான் அர்ஜுனன் சிறந்த வில்லாளனாக ஆனான்.